பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. திமுக நிர்வாகிக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் அலங்கார மேடை அமைக்கும் பணியில் இருந்த 4 வடமாநில இளைஞர்கள் மீது மின்சாரம் பாய்ந்த பகீர் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதில் ஒருவர் பலியான நிலையில் 3 நபர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாநகராட்சி தேனைமலை பகுதியில் உள்ள திமுக பொருளாளர் பன்னீர்செல்வம் என்பவருக்கு சொந்தமான திருமண மண்டபம் ஒன்று உண்டு. இந்த திருமண மண்டபத்தில் பன்னீர்செல்வத்தின் இல்ல திருமண விழா நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அலங்கார மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த சந்துபேரா, ராதாகன், அபிஜித் ஜெனா மற்றும் சயன் ஆகிய 4 நபர்கள் ஈடுபட்டனர். அப்போது கல்யாண மேடையில் அலங்காரம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த இளைஞர்கள் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதில் சந்துபேரா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மீதமுள்ள ராதாகன், அபிஜித் ஜெனா, சயன் ஆகிய 3 பேர் மீதும் மின்சாரம் பாய்ந்துள்ளது. உடனடியாக அவர்களை மீட்ட மற்ற ஊழியர்கள் 3 பேரையும் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதில் ராதாகந்த் என்பவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.